ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்னா என்ன, இதனால யாருக்கெல்லாம் பயன் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட் தாக்கல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வந்து பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ அப்பா தான் சம்பாதிக்கக்கூடிய ஆளா இருப்பாரு மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேமிலியும். ஸோ அவருக்கு வந்து ஒரு 40,000 சேலரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த 40,000 சேலரியை அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து போடுவாங்க. அதாவது படிப்புக்கு வந்து ஒரு 10,000, மருத்துவ செலவுக்கு ஒரு 10,000, வீட்டு செலவுக்கு வந்து ஒரு 10,000, சேமிப்புக்கு ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி அந்த 40,000 வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒதுக்கி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த மாதம் முழுவதும் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க. ஸோ அதே போல தான் ஒரு மாநிலத்துக்கு வரவுன்னு இருக்கு, செலவுன்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த மாநில அரசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு லிஸ்ட் போடுவாங்க. மருத்துவத்துறைக்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அதுவே வேளாண் துறைக்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஸோ அதே பள்ளி கல்வித்துறைக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் லிஸ்ட் போட்டு ஸோ பட்ஜெட்டை முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் தாக்கல். இப்போ இதனால யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விவசாயிகளை எடுத்துப்போம். விவசாயிகளுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயிரை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பயிரை விளைவிக்கிறதுக்காக விதை வாங்கணும், உரம் வாங்கணும், இது போல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒரு சாதாரண விவசாயிக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு கூட்டுறவு வங்கியில் போயிட்டு விவசாய பயிர் கடன் அப்படின்னு சொல்லி வாங்குவார். ஸோ அதை வாங்கிட்டு வந்து தான் இந்த வேலைகள்லாம் பண்ணுவார். ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை சேதம்லாம் வந்து நடைபெறும். அதிகமாக மழை பெஞ்சு பயிர் வந்து சேதம் அடைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா மழையே பெய்யாம அப்படியே வறட்சி ஏற்பட்டு அந்த பயிர் வந்து சேதமாயிரும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ அப்படி வந்து ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் தான் 5,932 கோடி. இதுல வெறும் கடனை மட்டும் தான் கட்டுறதுக்காக ஒதுக்கியிருக்கலாம்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த பம்பு செட் எல்லாம் வழங்குவாங்க இல்லையா, அந்த விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ விவசாயத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டை வந்து ஒதுக்குவாங்க. ஸோ இது போதுமான அளவு இருக்கா இல்லையா அப்படின்றது இனி வரும் காலத்துல தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல்ல மகளிர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணன் சீர் திட்டம் வந்து நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது திருமணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு 1 சவரன் நகை பட்டு சேலை வந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய பெண்கள் வந்து இதை எதிர்பார்த்தாங்க. ஸோ இதுக்காகவும் இப்போ வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 812 கோடி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாய்மாமன் சீர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. அதாவது அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அதுக்காகவுமே வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 560 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து இதுல இடம்பெற்றிருக்கு. அதாவது கிராமப்புற பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த சுயமா சம்பாதிக்கணும், வீட்டில இருந்தே சம்பாதிக்கணும் நினைக்கக்கூடிய தகுதி உள்ள பெண்கள் ஒரு 10,000 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு கறவை மாடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த தொடங்கி வச்சிருந்தாரு. ஸோ அதை விரிவுபடுத்துறதுக்காக 354 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் இடங்கள்ல தான் அது செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெண்களுக்கு நன்மை தரதுக்காக இந்த பட்ஜெட்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து யாருக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ முதல் விஷயம் அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த காலை உணவு விரிவாக்க திட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த விவசாய வேலைக்கு அது போல தான் போவாங்க. அதுவும் ரொம்ப காலையிலேயே வந்து போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய குழந்தைகளை அவங்களால சரியா பராமரிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உணவு செஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் அவங்களால வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது குழந்தைங்க வந்து பசியோட
பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிக்கும்பொழுது அதை அவங்களோட கவனத்துக்கே அதை வந்து போகாது. ஏன்னா பசியோடு இருக்கும் பொழுது அவங்களால பாடத்தை சரியாக கவனிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலை கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்தார். அவர் வந்து 1 to 5th வரைக்கும் தான் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இருக்கக்கூடிய அரசு இதை 1 to 8th வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ பள்ளி கல்வித்துறையில மொத்தமா எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,527 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இடம்பெறுதான்னு கேட்டால் கிடையாது. அதாவது இந்த சூப்பர் கிளீன் கேம்பஸ், அதாவது நிறைய அரசு பள்ளிகள் நம்ம பார்த்துருப்போம், சரியான அந்த அடிப்படை வசதிகள் கூட இருக்காது. ரெஸ்ட் ரூம்லாம் வந்து கிளீனாக இருக்காது. ஸோ ஸ்கூல்ஸுமே வந்து ஒரு மாதிரி பாழடைஞ்ச மாதிரி நிறைய பகுதிகளில் இப்போவுமே இருக்குது. ஸோ ஒரு தூய்மையான பள்ளி, இப்போ ஒரு பள்ளிக்கு ஒரு மாணவர் போகிறாங்க அப்படின்னா படிப்பு மட்டும் தாண்டி மற்ற விஷயங்களும் ரொம்ப தரமாக இருக்கணும் இல்லையா? அவங்க இருக்கக்கூடிய இடங்களும் ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்காகவும் ஒரு 139 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கு ரொம்ப தூரத்துல இருந்து போவாங்க. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ஸ்லாம் ஒரு சில குழந்தைகள் வந்து அவ்வளோ தூரம் வந்து கடந்து போய் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் அமைச்சு அங்கேயே தங்கும் விடுதி, அவங்களுக்கு உணவு வழங்குறது, இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த பட்ஜெட்டை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமாக யாருக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காகவும் ஒரு நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 1485 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், கணவன் இறந்த மனைவிகள் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் வந்து சுயமாக சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இந்த கால்நடைகள் வழங்கும் திட்டத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிக்கு இன்னும் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிகள்லாம் வழங்குறதுக்காகவும் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ காது கேட்காம இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கேட்கறதுக்காக இந்த கருவிகள்லாம் இருக்கும், காதில் அணியக்கூடிய கருவிகள் இருக்கும், அது வழங்குறது. அதுக்கப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து வீல் சேர்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அது கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ நிறைய அங்கே பொருட்கள்லாம் இருக்கும். அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை ஸ்பெஷலான இந்த கண்ணாடிலாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வழங்குறதுக்காக ஸோ இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து பொதுமக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது சாமானிய ஒரு மக்கள், ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க, மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து போவாங்க. ஸோ அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால ஆட்சி இப்போவா இருக்கட்டும் இன்னமும் சில குறைபாடுகள் வந்து அங்கே இருக்குது. சரியாக சிகிச்சை அளிக்கலை, அங்கே போதிய வந்து சிகிச்சைக்கான கருவிகள்லாம் வந்து இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை, டாக்டர்கள் பற்றாக்குறை, இது போல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்குது. ஒரு அரசு மருத்துவமனை அப்படின்னு சொன்னாலே இல்லை அங்கே போனால் வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி கூட வந்து நிறைய பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ ஏழை எளிய மக்களால் ஒரு அளவுக்கு மேலே அது முடியாது. ஸோ அரசே வந்து தரமான மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது அந்த சிகிச்சைகள்லாம் இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்காகவும் அதிக டாக்டர் செவிலியர்லாம் போடுறதுக்காகவும் அதாவது ஸ்பெஷலான அந்த கருவிகள்லாம் கொண்டு வரதுக்காகவும் மருத்துவத்துறைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டை வழங்கியிருக்காங்க. 23,357 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து யாருக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக, அதாவது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காகவும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. 4,414 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்லாம் சிட்டிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக விண்வெளி தொழிற்சாலை நிறுவனங்கள்லாம் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து தீட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு முயற்சி எடுக்க போகிறதாகவும் வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பட்ஜெட்டுமே இதில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த நீர்நிலைகள்,
அதுக்கப்புறம் இந்த கூவம் ஆறுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிங் போகிற மாதிரி வந்து ஒரு செட்டை வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலயமா தமிழக அரசுக்கு வந்து வருவாயை ஈட்டுறதுக்காகவும் முடிவு செஞ்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை முன்னெடுத்து இந்த பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துல இவங்க அதையே தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இவங்களுக்கான திட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதாவது நிதிநிலை அறிக்கைப்படி இப்போதைக்கு இதுதான் வந்து எங்களால் செய்ய முடியும். ஸோ வருவாய்களை வந்து ஈட்டி அதன் பிறகுதான் மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ மக்கள் மத்தியில் அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து 2500 ரூபாய் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் அதை அவங்க கொடுக்கவே இல்லை. 6 சிலிண்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதையும் அவங்க வந்து கொடுக்கல. இன்னும் பட்ஜெட் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.